வணக்கம். இப்போ மனமான புத்துணர்வு தரக்கூடிய குளியல் பொடி தாங்க செய்ய போகிறோம். இந்த குளியல் பொடி நம்ம தலைக்காகட்டும் உடம்புக்காகட்டும் போட்டு குளிக்கும் போதுங்க தலையில் உங்களுக்கு கூந்தல் உதிர்தல் தன்மையை சரி செய்யறதுக்காகட்டும், நீளமான கூந்தல் வளர்றதுக்காகட்டும், முகம் பளபளப்பாக இருக்க, தோல் வறட்சி தன்மை ஏற்படாமல் இருக்க, உடல் பொலிவுடன் இருக்கிறதுக்கு இந்த பொடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இது எப்படி தயாரிக்கலாம், என்னென்ன பொருள் எந்தெந்த அளவுகளில் சேர்த்துருக்குறேங்கிற விவரத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 கிலோ பக்கம் பச்சை பயிறு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 200 கிராம் வெந்தயம், 300 கிராம் சீவக்காய், 100 கிராம் கூழாங்கிழங்கு, வெள்ளை மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒயிட் டர்மரிக்கும்பாங்க, 100 கிராம் கோரக்கிழங்கு, புத்துணர்வு மணத்துக்கு வேண்டிங்க நன்னாரி வேர் 50 கிராம், நல்லா காய வச்ச செம்பருத்தி பூ 100 கிராம் எடுத்துருக்குங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினது. நீங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ செடி இருந்தால், நிறையா பூ இருந்தால் அப்பப்போ சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். காஞ்ச ரோஜா இதழ்கள் 100 கிராம் பக்கம் இந்த காஞ்ச ரோஜா இலைகள் எடுத்துருக்கேங்க. ஆவாரம்பூ நானே பறித்து காய வச்சனாலேங்க 200 கிராம் பக்கமே சேர்த்துக்கிறேங்க. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூந்தி கொட்டைங்க, பூந்திக்காய் 300 கிராம் வாங்கியிருக்கேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 200-250 கிராம் பக்கம் இருக்குங்க. இடிக்கல்ல இடிக்கும் போதுங்க பூந்தி கொட்டையில் இந்த மாதிரி கருப்பாக நல்லா தடிமனான கொட்டை வரும். இதெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க நம்ம மிஷினில் அரைக்க கொடுக்கணும். நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொட்டை வரும். இப்போ உங்ககிட்ட அளவுகள் தான் காட்டுறேன். இதை 2 நாள் காய வச்சுட்டு தாங்க மறுபடியும் அரைப்பேன். இடிகளில் இடிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி வேர் 100 கிராமுங்க. நாட்டு மருந்து கடையில் வாங்கும்போதே எல்லாம் காய வச்சு தாங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாளுங்கிறது 2 நாள் நல்லா வெயிலில் ஒரு 5-6 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம அரைக்கும் போது 1 வருஷமானாலும் இந்த பொடிகள் எல்லாமே கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. ஈரம் படாமல் பார்த்துக்கணும். குளியல் பொடி 2 நாள் எல்லா பொருளையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துட்டுங்க. அரைச்சிட்டு வந்தோன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும். அது நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கும் போதுங்க தேவையும் போது ஈரம்படாத ஸ்பூனில் எடுத்து கலந்துக்கும் போது நம்மளுக்கு 1 வருஷமானாலும் நல்லா மணமாகவும் அந்த மருத்துவ குணம், அந்த மூலிகைத்தன்மை அப்படியே இருக்குங்க. இதில் 13-14 வகையான மருத்துவம் நிறைஞ்ச மூலிகை பொருள் எல்லாமே கலந்துதாங்க இதில் குளியல் பொடி தயார் செய்திருக்கோம். நம்ம போட்டது அத்தனையுமே இயற்கையான மூலிகை பொருட்கள். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தலைங்க. இதில் கடைசியாக உங்களுக்கு காட்டாத ஒரு பொருள்னா 2-3 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச வேப்பிலை சேர்த்துனங்க. இந்த பொருள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி கசப்பு தன்மை இருக்கும்போது ஒன்றும் உங்களுக்கு பொடுகுத்தன்மையெல்லாம் வராதுன்னு சேர்த்துன வீடியோ மட்டும் உங்களுக்கு இதில் ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. நீங்கள் பொடி அரைக்கும் போது வேப்பிலையும் 2 கைப்பிடி அளவுக்கு நிறையா காய வச்சு எடுத்து சேர்த்துக்குங்க. இது தரமான பிளாஸ்டிக் டப்பாவில் தாங்க நான் போட்டு ஸ்டோர் செய்து வச்சுக்குவேன். நீங்கள் ஒரு 3 கிலோ 1 கிலோ கண்ணாடி பாட்டில் பெருசாக வச்சுருந்தா கண்ணாடி பாட்டிலையும் கூட போட்டு வச்சுக்கலாங்க. இது நம்ம 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லா இந்த பொடியை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து நீங்கள் தலைக்கி தேய்ச்சிக்கலாங்க. உடம்பு பூரா எல்லா பக்கமும் நீங்கள் போட்டு குளிச்சுக்கலாம். ரொம்ப மனமாகவும் புத்துணர்வாகவும் இருக்கும். இந்த குளியல் பொடி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி தாங்க இந்த குளியல் பொடியை அரைச்சிருக்கிறோம். பெண்கள் மட்டும் தனியாக இந்த குளியல் பொடி பயன்படுத்துகிறதா இருந்தால் அவங்க கூடுதலாக ஒரு 200 கிராம் பக்கம் கஸ்தூரி மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது எல்லாருமே பயன்படுத்திக்கிற மாதிரி தன்மையில் அரைச்சிருக்கேன். இதே அளவுகளோட இதே முறையில் தயார் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.